Praise the Lord. நீங்கள் எல்லாரும் நலமாயிருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். கடந்த நாட்களில் நீங்கள் அளித்து வந்த எல்லா ஆதரவிற்கும், நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பிற்கும், நீங்கள் ஏறெடுத்த ஜெபத்திற்கும் நான் உண்மையிலே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் உங்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்களுக்கு என்னுடைய மனதார நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். ஆண்டவர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு தந்தருள்வாராக. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்கான போதனைக்கு நேராக நான் கடந்து செல்வதற்கு முன்பதாக உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் விருப்பப்படுகிறேன். என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குமானால், மேலும் சில விளக்கங்கள் தேவைப்படுமானால், நீங்கள் கமெண்ட் செக்ஷனுக்கு போய் உங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை நீங்கள் பதிவு செய்யலாம். இல்லை என்று சொன்னால் புதிய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டால் அந்த காரியங்களை நீங்கள் பதிவு செய்யலாம். கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் அதை நீங்கள் பதிவு செய்ய அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை என்று சொன்னால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பரிலும் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை அல்லது உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் அனுப்பலாம். எனக்கு அன்பானவர்களே, மேலும் ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பதிவுகளை பார்க்கும்போது தயவு கூர்ந்து நீங்கள் அனைவரும் உங்களுடைய வேத ஆமத்தை நீங்கள் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். குறிப்பெடுப்பதற்கு ஒரு நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் கையில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற வசனங்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். பின்பு அவைகள் உங்களுக்கு தியானம் செய்வதற்கும், நான் சொல்லிய வசனங்கள் வேதத்தின் அடிப்படையில் இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்கும் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கொடுப்பீர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நாம் இந்த நாளுக்கான போதனைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். மேசியாவின் இரண்டாம் அற்புதம். மேசியா செய்த இரண்டாம் அற்புதம் என்ன? யாராயிலும் யோசித்ததுண்டா? யாராயிலும் தியானித்தீர்களா? யாராயிலும் வேதத்தை திறந்து மேசியா செய்த இரண்டாம் அற்புதம் என்ன என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்த்தீர்களா? அன்பானவர்களே, மேசியா செய்த இரண்டாம் அற்புதம் என்ன தெரியுமா? வாருங்கள், நம்முடைய வேதத்தை திறந்து வைத்துக் கொள்வோம். மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்துக்கு நேராய் நாம் திருப்பிக் கொள்வோம். மார்க் 7ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஊமையான ஒரு மனிதன், அது மாத்திரமல்ல, அவன் செவிடனாயும் இருந்தான் என்று வசனம் சொல்கிறது. பிசாசு அவனை பிடித்த பொழுது அவன் ஊமையனாகவும் செவிடனாகவும் இருந்தான் என்று வசனம் சொல்கிறது. மார்க் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். அங்கே கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். கொன்னை வாயுடைய ஒரு செவிடன், அப்படி என்றால் அவன் ஊமையனாய் இருந்தான், அதே நேரத்தில் செவிடனாய் இருந்தான். எப்படி உறுதிப்படுத்த முடியும்? 35ஆம் வசனம் சொல்லுகிறது, உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். புரிந்து கொள்ளுங்கள், அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவையாய் பேசினான். இந்த சம்பவங்கள் வேறு சில இடங்களிலும் நடந்திருக்கிறது, மற்ற இடங்களிலும் நடந்திருக்கிறது. அதை நாம் சற்று ஆலோசித்து அல்லது அலசி ஆராய்ந்து பார்த்து நாம் பின்பதாக இந்த பகுதிக்கு நேராய் கடந்து வரலாம். நீங்கள் என்னோடு கூட உங்கள் வேதத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32 மற்றும் 33ஆம் வசனம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் மற்றும் 33ஆம் வசனம். அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலம் காணப்படவில்லை என்றார்கள். அன்பானவர்களே, அவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். இஸ்ரவேலில் இப்படி ஒரு காலமும் காணப்படவில்லை. அதாவது உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்த நாள் வரையிலும் இப்படிப்பட்ட அற்புதத்தை அவர்கள் காதார கேட்கவும் இல்லை, கண்ணார காணவும் இல்லை. ஆகவேதான் இவர்கள் சொல்லுகிறார்கள், ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட அற்புதங்கள் காணப்படவில்லை என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆகவேதான் இந்த அற்புதம் மேசியாவின் அற்புதம் என்று நாம் பார்க்கிறோம்.
அன்பானவர்களே, மேலும் இதை புரிந்து கொள்ள மேலும் சில வசனங்களை நாம் பார்ப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22, 23. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22, 23. அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையுமானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். எனக்கு அன்பானவர்களே, கவனியுங்கள். இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடந்த போது அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருந்தது யோசித்து பாருங்க. ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? தாவீதின் குமாரன் இவர்தானோ என்று அவர்கள் ஆச்சரியப்பட தொடங்கினார்கள். எப்படி இது அவர்களுக்கு தெரியும்? நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். யூதர் அபிமார்கள் மேசியாவை குறித்து போதித்து வந்தார்கள். மேசியா வரும்பொழுது யாரும் செய்திராத அற்புதங்களை செய்வார், அவர் எப்படி ஒட்டுமொத்த உலகத்தையும் இஸ்ரவேலுக்கு கீழாக கொண்டு வருவார், எப்படி இஸ்ரவேலை உயர்த்துவார், எப்படி ஆளுகை செய்வார், மேசியாவுடைய வருகையில் என்னவெல்லாம் நடக்கும் என்று ஜனங்களுக்கு போதித்து வந்தார்கள். ஆகவேதான் ஜனங்கள் உடனடியாய் மேசியாவுக்கு நேராய் இந்த வார்த்தைகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். இவர் தாவீதின் குமாரனாய் இருப்பாரோ? இப்படிப்பட்ட அற்புதங்களை நாங்கள் காணவில்லையே, கேட்கவில்லையே, சரித்திரம் சொல்லவில்லையே, ஆகவே இவர்தான் மேசியாவாய் இருப்பாரோ என்று அவர்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பை முன்வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேலும் ஒரு அதிகாரத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மத்தேயு 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சுஸ்தமடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட அற்புதங்களை பார்க்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஏன்? இப்படிப்பட்ட அற்புதங்களை அவர்கள் இதுவரை கேட்டதில்லை, கண்டதில்லை. இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த அற்புதத்தில் என்ன ஆச்சரியம்? நான் ஆச்சரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என்னோடு கூட பொறுமையோடு கூட காத்திருங்கள், என்னோடு பயணம் செய்யுங்கள். ஊமையான ஒரு மனிதன், அவனுக்கு செவிட்டு பிரச்சனையும் இருந்தது. இது எப்படி வந்தது? நீங்களும் நானும் இந்த பிரச்சனையை அல்லது வியாதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தும் மருந்துகள் அளித்தும் குணப்படாத வியாதிகள் அநேகம் உண்டு. அப்படிப்பட்ட வியாதிகள் இருக்குமானால் நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும், அந்த வியாதி எப்படி வந்தது என்று யோசிக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் அநேகருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. ஏன்? இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கலாம். நான் மருந்து எடுத்துக்கொண்டேன், சிகிச்சை எடுத்துக்கொண்டேன், ஆனாலும் எனக்கு விடுதலை இல்லையே, சுகம் இல்லையே என்று நீங்கள் கருதலாம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை யோசிக்க வேண்டும். அது எப்படி வந்தது என்று நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், கவனியுங்கள். எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட பிரச்சனைகள் பிசாசினால் உண்டாயிருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. ஏனென்று சொன்னால், அநேக சம்பவங்களில் இயேசு கிறிஸ்து வியாதியுடலை சுகப்படுத்தின போது அவர் வியாதியின் தன்மையை கடிந்து கொள்ளாமல் அந்த வியாதியை கொண்டு வந்த பிசாசை தான் கடிந்து கொண்டார். ஏனென்றால் அதற்கு காரணமானவன் பிசாசு, ஆண்டவருக்கு தெரியும். ஆகவேதான் ஆண்டவர் பிசாசை கடிந்து கொண்டாரே தவிர வியாதியை கடிந்து கொள்ளவில்லை. அன்பானவர்களே, அப்படியானால் இப்படிப்பட்ட நோய்களுக்கு யார் காரணம்? பிசாசு. யாரை இந்த பிசாசு இப்படிப்பட்ட வியாதினால் அலைக்கழிக்கிறான்? யாருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருகிறது? யோசித்து பாருங்கள். அல்லது யாருக்கு வராது? அன்பானவர்களே, யாரெல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படவில்லையோ அவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் அருகிலே அல்லது உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்திருக்கும். யார் என்று யோசித்து பாருங்கள். அவர்கள் இயேசுவினால் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்திருப்பார்கள், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்படாதவர்களாக இருந்திருப்பார்கள். அவர்களை கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் சொல்லலாம். அவர் உண்மையிலே உண்மையான கிறிஸ்தவர்களாக இருந்திருக்க மாட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்படாதவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதுதான் இந்த மனிதருக்கும் இந்த வசனங்களில் வாசித்த மனிதர்களுக்கும் வந்தது. ஆகவேதான் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்த பொழுது இவர் மேசியாவாய் இருப்பாரோ, கிறிஸ்துவாய் இருப்பாரோ, தாவீதின் வழியிலே வந்த கிறிஸ்துவாய் இருப்பாரோ, தாவீதின் குமாரனாய் இருப்பாரோ
என்று அவர்கள் ஆச்சரியப்படவும் அவர்கள் கேள்வி கேட்கவும் துவங்கினார்கள். இந்த அன்பானவர்களே, லூக்கா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அவர் பதிவு செய்கிறார். ஜனங்கள் எப்படி ஆச்சரியப்பட்டார்கள் என்று அவர் சொல்கிறார். கவனிங்கள். லூக்கா 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பின்பு அவர் ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். நல்ல கவனிங்க. ஊமையாய் இருந்தவனை சுகப்படுத்தினார் என்று சொல்லவில்லை. ஊமையாய் இருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். கவனிங்கள். வியாதியின் தன்மையை ஆண்டவர் அவர் குறிக்கவில்லை. மாறாக அந்த வியாதியை கொண்டு வந்த பிசாசை தான் ஆண்டவர் அதட்டுகிறார். He is addressing towards the Satan, not the disease. கண்பானவர்களே, அவர் சொல்லுகிறார். கவனிங்கள். அந்த பிசாசை அவர் துரத்தினவுடனே அவன் சுகமானான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இதில் ஆச்சரியப்படுவதற்கு என்ன இருக்கிறது? கண்பானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்வதற்கு அல்லது மேசியாவின் அற்புதம் இது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு நாம் யூதர்கள் எப்படி பிசாசுகளை துரத்தினார்கள் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இது நமக்கு புரியும். இந்த அற்புதம் நடக்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இந்த அற்புதத்தை செய்த இயேசு கிறிஸ்துவின் மீது, மேசியாவின் மீது தங்கள் கண்களை பதிய வைத்தார்கள். அற்புதம் நடந்தவருக்கு அல்ல, அற்புதம் செய்தவரின் மீது கண்களை பதிய வைத்தார்கள். ஆகவேதான் அவர்கள் சொன்னார்கள், இவர் தாவீதின் குமாரனாயிருப்பாரோ, கிறிஸ்துவாயிருப்பாரோ என்று அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். எனக்கு அன்பானவர்களே, யூதர்கள் எப்படி பிசாசுகளை துரத்துவார்கள்? எனக்கு அன்பானவர்களே, மேற்கத்திய நாடுகளிலே பிசாசு என்று சொன்னால் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நீங்கள் வேண்டுமானால் நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். அவர்கள் அதிகமாய் மேற்கத்திய நாடுகளிலே பிசாசுகளை நம்புவதில்லை. ஏதாயிலும் ஒரு பிரச்சனை வருமானால் அது ஏதோ ஒரு வகையிலே அவருடைய சரீரத்தை பாதித்திருக்கும், மன ரீதியாய் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று மனோதத்துவ டாக்டரை பார்ப்பார்கள், உளவியல் டாக்டரை பார்ப்பார்கள். இப்படி அவர்கள் மருத்துவ ரீதியாய் தான் இதை அலசி ஆராய்வார்கள். பிசாசு இதை கொண்டு வந்தான் என்று அவர்கள் சொல்லவே மாட்டார்கள். ஆனால் ஆசிய கண்டத்தில் உள்ளவர்கள் பிசாசையும் அவருடைய கிரியைகளையும் அவனால் வருகிற விளைவுகளையும் நம்புகிறவர்களாய் இருக்கிறோம். அதுதான் அன்றைக்கு யூத கலாச்சாரத்திலும் இயேசு வாழ்ந்த நாட்களிலும் நடந்தது. வாருங்கள், யூதர்கள் எப்படி பிசாசை துரத்தினார் என்பதை நாம் பார்க்கலாம். இந்த கலாச்சாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 3 காரியங்கள் பிசாசுகளை துரத்துகிறதிலே யூதர்கள் 3 படிகளை கையாண்டார்கள். the process. முதல் படி, பிசாசோடு பேச வேண்டும். இரண்டாவது படி, பிசாசோடு பேசி பெயரை கண்டுகொள்ள வேண்டும். மூன்றாவது படி, அந்த பெயரை வைத்து பிசாசை துரத்த வேண்டும். நான் திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வேண்டுமானால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதல் படி, பிசாசோடு பேச வேண்டும். இரண்டாவது படி, பேசி பெயரை கண்டுகொள்ள வேண்டும். மூன்றாவது படி, பெயரை வைத்து பிசாசை துரத்த வேண்டும். இப்பொழுது நீங்கள் கவனியுங்கள். உங்களுக்கு வேதத்தில் ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். லூக்கா 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே ஆண்டவர் இந்த முறையை கையாண்டார். நான் இந்த சொல்லிய இந்த 3 முறைகளை ஆண்டவர் கையாண்டார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கவனிங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து யூத கலாச்சாரத்தை அவர் கடைபிடித்தார். அநேகர் சொல்லுவாங்க அவர் கலாச்சாரத்திற்கு எதிராக. இல்லை இல்லை, இயேசு கிறிஸ்து கலாச்சாரத்திற்கு உட்பட்டவர். அவர் யூத கலாச்சாரத்தை கனப்படுத்தினார், கையாண்டார், அதற்கு கீழ்ப்படிந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. கலாச்சாரத்திற்கு எதிரானவர் இயேசு கிறிஸ்து அல்ல. நீங்கள் நினைக்கலாம் அவர் சில இடங்களிலே எதிராய் நின்றாரே, அவைகள் எல்லாம் மனுகுலத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கலாச்சாரங்களாக இருந்தது. எதெல்லாம் தீங்கு விளைவித்ததோ அதை மட்டும்தான் அவர் கடிந்து கொண்டார். மற்ற இடங்களில் எல்லாம் கலாச்சாரத்துக்கு உட்பட்டவராய் ஒரு யூதனாய் தான் அவர் வாழ்ந்தார். இங்கும் அவர் என்ன செய்கிறார்? யூதர்கள் எதை பின்பற்றினார்களோ அதையே கையாண்டு அப்படி அந்த பிசாசை அவர் துரத்துகிறதை நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து கலாச்சாரத்திற்கு உட்பட்டவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே கலாச்சாரத்தை மதித்தார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே அநேகர் இன்றைக்கு ஊழியம் செய்கிறார்கள்.
புதிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அந்த கலாச்சாரத்தை அவர்கள் அவமதிக்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். ஊழியர்கள் ஒரு நாளும் கலாச்சாரத்தை அவமதிக்க கூடாது. எப்பொழுது அதை நாம் கைவிடலாம்? ஒரு கலாச்சாரம் அது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்குமானால் அதை கைவிடலாம். மற்றபடி அங்கு அந்த கலாச்சாரத்தை கனப்படுத்துவது ஊழியர்களுக்கு அது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவும் அதை செய்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, வாருங்கள் மேலும் இதனால் வந்த விளைவுகளை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். இங்கு நடந்த 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பொறுமையோடு கூட என்னோடு கவனியுங்கள். என்ன நடந்தது? முதல் நிலை, பிசாசு இயேசுவை அறிந்து கொண்டான். Satan recognized the Messiah. கவனியுங்கள், மார்க் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒரு சம்பவத்தில் பிசாசு இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி சொல்லுகிறது: இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார். அந்த மனிதன் சொல்லவில்லை, அந்த மனிதனுக்குள் இருந்த பிசாசு சொன்னது, இயேசுவே தேவனுடைய குமாரனே என்று அந்த பிசாசு சொன்னது. அன்பானவர்களே, பிசாசு இயேசுவை கண்டு கொண்டது. இவர்தான் மேசியா என்று கண்டு கொண்டது. Satan recognized the Messiah. அடுத்து என்ன நடந்தது? கவனிங்கள், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மக்கள் எப்படி இதற்கு எதிர்வினை ஆற்றினார்கள்? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். ஆச்சரியம், ஆனந்தம், சந்தோஷம். People rejoiced by looking at the messianic miracles. மேசியாவின் அற்புதத்தை கண்ட மக்கள் அவர்கள் சந்தோஷித்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அங்குதான் இவர்கள் சொல்லுகிறார்கள், தாவீதின் குமாரன் இவர்தானோ? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இவர்கள் எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இதை பார்த்த பொழுது இவர்தான் அவராய் இருப்பாரோ, இவர்தான் கிறிஸ்துவோ, இவர்தான் மேசியாவோ என்று அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். சந்தோஷத்தில் ஆச்சரியப்பட ஆரம்பித்தனர். மூன்றாவது, அதுக்கு அடுத்த வசனம், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்றைக்கிருந்த தலைவர்கள், அதாவது பரிசேயர்கள், சதுசேயர்கள், அன்றைக்கிருந்த வேதபாரகர்கள், நியாய சாஸ்திரிகள், என்ன அவருடைய பிரதிபலன் எப்படி இருந்தது? அவர்கள் எவ்வாறாக எதிர்வினை ஆற்றினார்கள்? ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா? நாம் பார்க்கலாம். 24ஆம் வசனம். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார். Pharisees rejected the Messiah. பரிசேயர்கள் மேசியாவை புறந்தள்ளினார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவர் தேவ ஆவியினால் பிசாசுகளை துரத்தவில்லை, பெயல்செபூல் என்ற பிசாசை கொண்டு பிசாசை துரத்துகிறார் என்றார்கள். 3 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். Satan recognized the Messiah. People rejoiced the Messiah. Pharisees rejected the Messiah. பிசாசு ஆண்டவரை தெரிந்து கொண்டார், மக்கள் மேசியாவை குறித்து சந்தோஷப்பட்டார்கள். ஆனால் தலைவர்களோ அவரை ஒதுக்கினார்கள். எனக்கு அன்பானவர்களே, இந்த அற்புதத்தின் விளைவு இதுதான். பிசாசு கண்டு கொண்டான், மக்கள் துதித்தார்கள், தலைவர்கள் நிராகரித்தார்கள். மேலும் உங்களுக்கு சில காரியங்களை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இங்க என்ன நடக்கிறது? வியாதியுடைய ஊமையான மனுஷன் பேசுகிறான், செவிடன் கேட்கிறான். மக்கள் அதை பார்த்த பொழுது அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆகவேதான் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், இவர் கிறிஸ்துவா இருப்பாரோ? முதலாவது, வியாதியை பெற்றிருந்தவர்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றம் நடக்கிறது, சுகம் நடக்கிறது.
சரீர பிரகாரமான ஒரு சுகம், பிசிக்கல் ஹீலிங். ஆகவே அங்கிருந்த மக்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, மனக்கண்கள் திறக்கப்படுகிறது. கிறிஸ்துவாய் இருப்பாரோ, மேசியாவாய் இருப்பாரோ என்று மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் மூன்றாவது, அங்கிருந்த தலைவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டது, காதுகள் செவிடாக்கப்பட்டது. உங்களுக்கு நினைவுக்கும் என்று நான் நினைக்கிறேன், ஏசாயாவில் இதற்கான வசனத்தை ஆண்டவர் பதிவு செய்திருக்கிறார். ஏசாயா 42 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 42 19 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? இந்த பரிசேயர் சதுசேயர்கள்லாம் யாருக்கு ஊழியம் செய்தார்கள்? அவர்கள் பிதாவுக்கு ஊழியம் செய்தார்கள். ஆகவேதான் இங்கு ஏசாயா சொல்கிறார், என்னுடைய ஊழியக்காரனை அல்லாமல் குருடன் யார்? என்னுடைய ஊழியக்காரனை அல்லாமல் செவிடன் யார்? ஏனென்றால் இவர்கள் கிறிஸ்துவை மேசியாவாய் பார்க்கவில்லை, அவர் செய்த அற்புதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் செய்த அற்புதங்கள் மேசியாவின் அற்புதம் என்று அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. இங்க என்ன நடக்கிறது? ஒரு பக்கம் குருடானவர்கள் பார்க்கிறார்கள், செவிடானவர்கள் கேட்கிறார்கள், ஊமையானவர்கள் பேசுகிறார்கள், மக்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுகிறது, மேசியாவை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார்கள். மறுபக்கம் ஆசாரியர்களும் அங்கிருந்த வேதப்பாரர்களும் அவருடைய கண்கள் குருடாக்கப்படுகிறது, அவருடைய வாய்கள் கட்டப்படுகிறது. அவர்கள் மேசியா என்று ஒரு பக்கம் துதிக்கிறார்கள், ஆனால் இவர்களோ இவர் மேசியா அல்லவென்று சொல்லுகிறது. அவருடைய வாய்கள் கட்டப்படுகிறதை நாம் பார்க்கிறோம், அவருடைய கண்கள் குருடாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். செவிகள் மந்தமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கண்பானவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து தமது மகிமையை வெளிப்படுத்தினார். ஊமையும் செவிடுமானவனை இதுவரையிலும் யாரும் சுகப்படுத்தவில்லை. ஆனால் தன்னை மேசியா என்று அவர் மக்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் இந்த அற்புதத்தை அவர் செய்கிறார். கலாச்சாரத்திற்கு உட்பட்டு இந்த அற்புதத்தை அவர் செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் தம்மை நம்புவர்களுக்கு அவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் என்ன? அவரை நம்புகிறவர்களும் இப்படிப்பட்ட அடையாளங்களை செய்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மார்க் 16 அதிகாரம் 17 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறீர்களா? ஆண்டவரை நீங்கள் தொடர்ந்து நம்புகிறீர்களா? அவரை பின்பற்றுகிறீர்களா? அப்படியானால் நீங்களும் அவர் நாமத்தினால் பிசாசுகளை துரத்த முடியும். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும். கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தும்படியான அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. ஆகவே அவர் பெயரை நீங்களும் நானும் பயன்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தர் அதற்கான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஊழியம் செய்கிற தேவனுடைய ஊழியக்காரனே, நீங்களும் நானும் கலாச்சாரத்தை கனப்படுத்த வேண்டும், கலாச்சாரத்தை மதிக்க வேண்டும், கலாச்சாரத்தை கைக்கொள்ள வேண்டும். அதற்காக நான் முற்றிலுமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. எவைகளெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவும் அதை செய்திருக்கிறாரே, கலாச்சாரத்துக்கு உட்பட்டுதான் அவர் இந்த அற்புதங்களை செய்திருக்கிறாரே. அப்படியானால் நீங்களும் நானும் நாம் வாழுகிற பகுதியில் எந்த பகுதியாக இருந்தாலும், கலாச்சாரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும், அது மக்களுக்கு நன்மை கொடுக்குமானால் இந்த கலாச்சாரத்தை கனப்படுத்த வேண்டும். அதை நீங்களும் நானும் கையாள வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் செய்த, மேசியா செய்த இரண்டாம் அற்புதம், ஊமையும் செவிடுமானவனை அவர் சுகப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஆவியுடையவனை, அப்படிப்பட்ட பிசாசை ஆண்டவர் துரத்தி அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு சிலர் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு சிலர் மருந்து மாத்திரைகள் எடுத்தும் சுகம் கிடைக்காமல் இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிசாசு இவளை கொண்டு வந்திருக்கிறான். ஆகவே நமக்கு எப்படி சுகம் கிடைக்கும்? இயேசுவின் நாமத்தினால் தான் சுகம் கிடைக்கும். மேசியா கிறிஸ்து
அவர் நாமத்தினால் தான் சுகம் கிடைக்கும். இன்றைக்கு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் மீது, மேசியாவின் மீது, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வையுங்கள். அவர் உங்களுக்கு பிசாசுடைய கிரியையிலிருந்து சுகத்தை தர அவர் வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் விசுவாசிகளாக இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் இப்படிப்பட்ட பாதிப்பில் இருக்கிற மக்களுக்கு சென்று இயேசுவின் நாமத்தில், கிறிஸ்துவின் நாமத்தில், மேசியாவின் நாமத்தில் நீங்கள் அவர்களுக்கு சுகத்தை பெற்றுக் கொடுங்கள். ஆண்டவர் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஏன் இதை நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம்? 2000 ஆண்டுகளுக்கு மேலாய் இந்த வேதத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அவர் அற்புதம் செய்ய வல்லவராயிருக்கிறார். இதை பார்க்கிற யாராயிருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கான ஒரே தீர்வு இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். எனக்கு அன்பான விசுவாசிகளே, நீங்கள் இதை கேட்டுக் கொண்டிருந்தால் நீங்கள் அவரை விசுவாசிக்கிறபடினாலே அப்படிப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்த தயங்காதிருங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் இயேசுவின் நாமத்தில் இப்படிப்பட்டவர்களை விடுதலையாக்குங்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு சுகத்தை கொடுங்கள். இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் கொடுக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா ஏன் இது மேசியாவின் அற்புதம்? மேசியா தவிர இப்படிப்பட்ட வியாதி உள்ளவர்களை, இப்படிப்பட்ட பிசாசு பிடித்தவர்களை யாருமே சுகமாக்கவில்லை. ஊமையும் செவிடுமானவனை இதுவரை யாரும் சுகமாக்கவில்லை. யோசித்து பாருங்கள். ஊமையன் எப்படி பேசுவான்? செவிடன் எப்படி கேட்பான்? ஆனால் ஆண்டவர் அவனை நன்கு அறிந்திருந்தார். ஆண்டவருக்கு பெயர் தேவையே இல்லை. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆகவே ஆண்டவர் அந்த பிசாசை அவனிருந்து துரத்தின பொழுது மக்கள் ஆச்சரியப்பட்டார்கள். மக்கள் மிகவும் அவர்கள் எதிர்பார்த்த காரியம், மேசியா தான் இதை செய்வாரே, மேசியாவாக இருப்பாரே என்று அவர்கள் ஆச்சரியப்பட துவங்கினார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம்? பிசாசே இயேசுவை ஏற்றுக்கொண்டனர். மக்கள் அவர்கள் மேசியாவின் அற்புதங்களை பார்த்தபோது சந்தோஷம் அடைந்தனர். தலைவர்கள் இயேசுவை நிராகரித்தனர். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? இயேசுவை ஏற்றுக்கொள்வது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இயேசுவை நீங்களும் நானும் இருதயத்திலே விசுவாசித்து ஏற்றுக்கொள்வோமானால் பிசாசின் கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில வராது. நாம் அப்படிப்பட்டவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, கண்களை மூடுவோம். கர்த்தர் இந்த நேரத்தில் நமக்கு அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறானால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த வல்லவராயிருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த பதிவின் மூலமாய் அன்பு தேவ பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செய்த 2ஆம் மேசியாவின் அற்புதத்திற்காய் நன்றி. ஊமையும் செவிடுமானை சுகப்படுத்தின கர்த்தாவே, உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். கலாச்சாரத்திற்குட்பட்டு நன்மை செய்தவரே, உமக்கு நன்றி. ஒருவேளை ஆண்டவரே இந்த பதிவை பார்க்கிறவர்கள் பிசாசினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டோம், மருந்தை எடுத்துக்கொண்டோம், எத்தனையோ முறை நாங்கள் மருத்துவர்களை பார்த்தோம், எவ்வளவு லட்சங்களை செலவு செய்தோம், ஆனாலும் சுகம் கிடைக்கவில்லை என்று ஏக்கத்தோடு இதை பார்ப்பாரானால் இயேசுவின் நாமத்தில், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில், மேசியாவின் நாமத்தில் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதை கேட்கும் பொழுதே விடுதலை உண்டாகட்டும், இதை கேட்கும் பொழுதே சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அதை செய்யும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்தபடியால் நன்றி. ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உடைய வார்த்தைகளை ஆழமாய் ஆண்டவரை படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்கள் மத்தியில நீங்க இருந்து நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியை வழிநடத்தும் ஆண்டவர் ரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. நாம் அடுத்த பதிலே 3ஆம் மேசியாவின் அற்புதத்தை பார்க்க இருக்கிறோம். 3ஆம் அற்புதம் என்னவென்று நீங்கள் பதிவிடுங்கள். கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. காத்திருங்கள். நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.